ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரே படபடப்பாக எடுத்து பெரியவாழ்கிட்ட போகணுன்ற முதல்ல மடத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மா உயிரோடு இருக்காங்கிறத முதல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அடுத்தது எப்படி இவாளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு எப்படி போகிறது, இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. ஆம்புலன்ஸ் வரா மாதிரி தெரியல. இப்போ உடனே என்ன பண்ணுறா, ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுறா. இப்போ போயே ஆகணுங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவள் வந்து ஒரு கார் ஏற்பாடு பண்ணுறான். அதுக்குள்ளே அவங்க மடத்துக்கு இன்ஃபர்மேஷன் போயாச்சு, இந்த மாதிரி காரில் நாங்கள் ஏற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நரசிம்மனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்தை விட வாய் அவருக்கு பேச்சே வரல. அப்படியே ஒரு திக்குப்பிரமா பிடிச்சா மாதிரி நிற்கிறார். இது உண்மையா? பெரியவா சொல்லிட்டா அதுக்கு மேலே மறுவார்த்தை கிடையாது. ஆனால் இது பார்க்குற வரையிலும் அவருக்கு என்ன போயிட்டான்னு சொன்னவாழ அனுப்புகிறேன்னு சொல்கிறான்னா என்ன நடந்திருக்கு இடைப்பட்ட காலத்தில் நரசிம்மனுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அவள் அங்கேருந்து கும்பகோணத்துலன்னு சொல்லிட்டா நாங்கள் கார் ஏற்றி அனுப்புகிறோன்னு. இந்த அம்மா வலி, அந்த எலும்பு வேறு அப்படி துருத்தின்னு கிடக்கு. அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் பெரியவா 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 பெரியவான்னு ஜபம் பண்ணிகிட்டே வந்து மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் மிட் நைட்டு. ஏன்னா ராஜேஸ்வரி வரப்போறான்னு தெரிஞ்சுன்னு பெரியவா என்ன பண்ணிட்டா, மடத்தை சேர்ந்த டாக்டர்ஸ் எல்லாமே ரெடியாக வர வச்சுட்டா. என்ன எமர்ஜென்சி இருக்குமோ என்னமோ சொல்லிட்டுன்னு. அப்போ வந்து வாசலில் போய் ஓடி போய் நரசிம்மன் போய் அழறார். அதுக்கு மேலே அந்த அம்மா அழறா. ஸ்ட்ரெச்சர்லாம் ரெடியாக இருக்குது. உள்ள மடத்துக்குள்ளே கூட்டின்னு வரா. கூட்டின்னு வந்தால் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறா. அப்போது இந்த மாதிரி கால் இப்படி துருத்தின்னு இருக்கிறத, இந்த எலும்பு வந்து முட்டி கீழே துருத்தின்னு இருக்கிறத பார்க்குறான். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக ஆயிருக்கு. எமர்ஜென்சி ஆப்ரேஷன் நாளை காத்தால் அட்மிட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிளம்பி போயிட்டான். டாக்டர்ஸ் எல்லாம் மீதி அந்த சராய்ப்புக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிவிட்டு வாக்கிளம்பிட்டான். பெரியவா வந்தா. ராஜேஸ்வரி அப்படியே அந்த வலி, அதாவது இந்த ஒரு நினச்சி பாருங்க, ஒரு சின்ன நகம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வலிக்கும். அந்த எலும்பே அப்படி துருத்தி நிற்கிறது. அதோடைய கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கா. எப்படி காலை நீட்டின்னு வந்தாளா, என்ன பண்ணான்னு தெரியல. பெரியவாளை பார்த்த உடனே அப்படியே டமால் காலில் விழாத குறையா பெரியவா பெரியவா பெரியவா. நான் தான் சொன்னேன்னடா ராஜேஸ்வரி உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டுன்னு, சாஸ்வதப்படுத்திக்கோ ஒன்ன நீ அப்படின்னு நரசிம்மன்ட்ட சொல்லி விபூதியும் வில்வத்தையும் கொடுத்து இதை நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தடவு, ஒன்றும் ஆகாது படா அப்படின்னு நரசிம்மனை. ஏற்கனவே பெரியவாளுக்கு ரொம்ப முடியல. 1992 94 சித்தியா போகிறார். 92 ரொம்ப முடியாமல் தான் இருக்கார். ஆனாலும் காமாட்சி பார்த்து போடா அப்படின்னு சொல்லி ஒரு விபூதியை கொடுத்து வில்வத்தையும் கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். ஆயிரத்துலையா மிட் நைட் விஸ்வரூப தரிசனத்துக்கு ரெடி ஆகணுமே பெரியவா. இவர் என்ன பண்ணுறார், அந்த விபூதியை நரசிம்மர் உடம்பு ஃபுல்லாக தடவிண்டே இருக்கா. பெரியவா 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 பெரியவான்னு. அந்த அம்மா பெரியவா காலுங்கிட்ட வந்து விழுந்தாச்சு அப்படின்னு நன்னா தூக்கம். அந்த வலி தெரியா, ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது இருந்த வலியை விட இப்போ ஜாஸ்தி வலி இருக்குது. ஆனாலும் பெரியவாள்கிட்ட வந்தாச்சுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சில் அந்த அம்மா நல்லா தூங்கிட்டான். இவரும் அந்த பார்க்குறார், நைட்டு பார்க்குறார், இந்த விபூதி தடம்புற போச்சு அந்த எலும்பு அப்படி துருத்தின்னு இருக்கு. சரி பெரியவா சொல்லியிருக்காளேன்னு உடம்பு ஃபுல்லாக அப்படியே தடவிண்டே வரார், ஜபம் பண்ணிட்டு தடவிண்டே வரார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனான். டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கோம் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டுன்னு. அப்போது வந்து பார்த்தா, என்னடா ராஜேஸ்வரி எப்படிடா இருக்கா, தூங்கினாளா? நல்லா தூங்கினா பெரியவா. நீ தூங்கினியா? நான் விபூதியெல்லாம் தடவின்னு இருந்தேன். நான் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே சாஞ்சுன்னு இருந்தேன். சரி இப்போ எப்படி இருக்கா? ஆப்ரேஷன் பண்ணோன்னு என்னமோ சொன்னாலே, கூட்டின்னு போனோமா அப்படின்னா, ஆமாம் பெரியவா பார்க்கணும், பார்த்து கூட்டின்னு போனோம் அப்படின்னா, சரிடா பாடுறா, எல்லாம் காமாட்சி பார்த்து பாடா, ஒன்றும் நடக்காதுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நன்னா இருப்பேடா நீங்கோ அப்படின்ட்டு பெரியவா போயிடுச்சு. மறுபடியும் காத்தால வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாரே பெரியவான்னு ராஜேஸ்வரி கூட்டின்னு போனோமேன்னு அவளை ப்ரிப்பேர் பண்ணலான்னு போனால் அந்த எலும்பு துருத்தின்னு இருந்தது, அந்த துருத்தின்னு இருந்தது காணும். அப்படியே உள்ளே அமுங்கி எடுத்து போல் இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல, ஃப்ளாட்டாக இருக்குது அந்த இடம். மறு ஜென்மத்தையும் கொடுத்து ஒரு பெரிய ஆப்ரேஷன்லேயும் இருந்து அந்த ராஜேஸ்வரி அம்மாவை க்யூர் பண்ணிட்டார்.
என்னன்னு சொல்லி காமாட்சியோட கிருபடா எல்லாம் நன்னா நடக்கும்டா, ராஜேஸ்வரிக்கு ஒன்றும் இல்லைடான்னு சொன்னால் டாக்டர்ஸ் செக் பண்ணால் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, சும்மா ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்டால் போதும், ஃப்ராக்சர் ஆனால் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது போட்டால் போதும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஸோ சர்வேஸ்வரரா, சங்கர ஸ்வரூபமா, வைத்தீஸ்வரனா, ஒரு இறந்தவான்னு சொல்லி டிக்ளேர் ஆல்மோஸ்ட் நாம் தான் நினச்சிட்டு இருந்தவாளை உயிர்ப்பிச்சு விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது இல்லை, குரு அருளும் திருவருளும் இருந்தால் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த மகாபெரிவாளுடைய இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.